இருந்தாலும் ஒரு பிரியாணி விற்கிற பையனுக்கு இவ்வளோ தைரியம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா 30 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 ஆண்டுகளும் அவன் சிறையில் இருப்பானா, இல்லை ராம்குமார் மாதிரி நடுவுலையே எதையாவது உயர கடிச்சு நீ போய் ஒரு புதருக்குள்ள போற அப்படின்னா அவன் எத்தனை நாள் வாட்ச் பண்ணியிருப்பான்? இப்போ நீ ஒரே நாள்ல அவன் பார்க்குற டைம்ல நீ உள்ள போன உடனே அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான். எத்தனை நாள் வாட்ச் பண்ணியிருந்திருப்பான். அப்போ நீ எத்தனை நாள் உள்ள போயிருந்திருப்பீங்க? இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அங்க ஒன்று என்கவுண்டர் பண்ணியிருக்கணும், இல்லாட்டின்னா தூக்கு கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. 24 ஹவர்ஸும் வந்து கேமராவை கொண்டு வந்து இல்லை கவர்மெண்ட்டோ போலீஸோ பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டதுக்கு அப்புறம் ரோடுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றது தப்பு. நம்ம பாதுகாப்பு யார்கிட்டங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிடெக்டிவ் பிரசன்னகுமாரி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணா பல்கலைக்கழக வழக்கு வந்து இன்னைக்கு பரபரப்பான தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தண்டனை அப்படிங்கிறது வந்திருக்கு. கடந்த வாரம் 28ஆம் தேதி 11 குற்றங்களுக்கு ஒரு குற்றவாளி சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தண்டனை தேதி வந்து இன்னைக்கு ஒத்தி வச்சு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதுவும் குறிப்பா 90,000 அபராத தொகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் கண்டினியூவா ஜெயில், அதுக்கு எந்த நிபந்தனை கிடையாது அப்படின்னு சொல்லி பரபரப்பான தீர்ப்பை நீதியரசர் சார் ராஜலட்சுமி அவர்கள் வழங்கியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது பொள்ளாச்சி கேஸ்ல மாதிரி இது இல்லை, காலம் கடந்த தீர்ப்பு இல்லைன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறதா, ஞானசேகரோட லாயர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா மேல்முறையீடு போவோம்னு சொல்றாங்க, அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு பிரியாணி விற்கிற பையனுக்கு இவ்வளோ தைரியம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா இவனுக்கு இது ஃபர்ஸ்ட் விஷயம் கிடையாது. இவன் இந்த மாதிரி பல குற்ற வழக்குகள் பண்ணியிருக்கான், குற்ற வழக்குகள்ல ஈடுபட்டு 35 வழக்குகள் மேல இருக்கு போல. ஆமா இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே வந்திருக்கான். இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டான். அவங்க மனைவி கூட உள்ள வேலை பார்க்கறதா சொல்றாங்க, மாட்டிக்கிட்டாரு. அதனால என்ன பண்றாரு? 3 மனைவியா மேடம்? ஆமா, அதுவே பாருங்க ஒரு குற்றம் தான். இருந்தாலும் அதுல ரெகுலரா செய்யறதே ஒரு வழக்கமா போயிருச்சு போல இருக்கு. அதனால இதுவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் தாண்டி என்னன்னா, ஒரு வளாகத்துக்குள்ள போய் இந்த மாதிரியான விஷயம் பண்றதுக்கு இவனுக்கு இவ்வளோ தைரியம் எங்க இருந்து வந்துச்சு, யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க் தான். அதை தாண்டி பெண்கள் வந்து எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸா, நீங்க யோசிச்சு பாருங்க, இதை இவன் பண்றான்னா இதுக்கு முன்னாடியும் இதை பண்ணியிருப்பான் கண்டிப்பா இல்லையா? அப்போ அவன் எந்த அளவுக்கு அதை வாட்ச் பண்ணியிருப்பான். அப்போ அந்த ஒதுக்குப்புறமா இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்கே அதிகமாக நடக்குதுன்னு அர்த்தம். அதை வாட்ச் பண்ணதுனால தான் இவன் இந்த விஷயத்த பண்ணுறான். அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, யார் கொடுத்தாங்கன்னு தெரில. அங்கே தான் அவன் வந்து ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, ஒரு சார் இருக்காருங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரான். இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு குற்றம் நடந்தது பார்த்தீங்களா, ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலையில் பாடியை ஒரு இடத்துல புதைச்சன்னு சொல்கிறான். போலீஸ் எல்லாம் வந்து டைவர்ட் பண்ணுறான். அங்கே கொண்டு போய் அங்கே போலீஸ் தேடும்போது அங்கே பாடியே இல்லை. ஒரு பாடி கிடைக்காத பட்சத்தில் அந்த கேஸ் என்ன ஆகும்னா மிஸ்ஸிங் கேஸாக தான் பதிவாகும். இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது, இவனுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டோம்னா இவன் டைவர்ட் பண்ணி விட்டுறான். அந்த இன்னொருத்தர் யாருங்கிறது எல்லாரோட வியூவும் அவன் மேல போகும். இவன் கொஞ்சம் தப்பிச்சிடலாம். கடந்த 5 மாசமா அதானே பேச்சு, யார் அந்த சார், யார் அந்த சார். ஆமா, தப்பிச்சிடலாம் நினைச்சான். ஆனா என்ன அப்படின்னா, ஃபாரன்சிக்ல இருந்து நூடல் ஆஃபீஸ் வரையும் அந்த நேரத்துல அந்த போன் வந்து ஆஃப்ல இருந்தது, ஏரோப்ளைன் மோட்ல இருந்தது. ஏன் பாதிக்கப்பட்ட பெண் கூட சொன்னாங்கல்ல, போன் எந்த கால்ஸும் வரல, எந்த இதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நூடல் ஆஃபீஸரும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த டைம்ல எந்த கால்ஸும் போகல, வரல, அப்படி ஏரோப்ளைன் மோட்ல தான் இருந்திருக்குன்னு சொன்னதுனால தான் அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு டவுட் மேடம், எப்படி மேடம் அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 6:29 இருந்து 8:52 வரைக்கும் ஃளைட் பண்ண ஏன் போட்டு போனா மேடம்? ஆமா, அவனுக்கு வேற எந்த கால்ஸும் வந்துடக்கூடாது. அவன் இப்படி ஒரு செயல் பண்ண போறான்ல, ஒரு பொண்ணு கிட்ட போய் தவறான முறையில் நடந்துக்க போறான், அங்க ஒரு விஷயம் பண்ண போறான், அவனுக்கு எதுவும் கால்ஸ் வந்துடக்கூடாது, அந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருந்திருப்பான். கூட அந்த பொண்ணு கூட ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்மார்ட்டா விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் போடாம இருந்திருந்து, ஒரு காதல்னா என்னங்க, கூட இருந்து பாதுகாத்திருக்கும். ஓடாம இருந்திருந்தா கூட அந்த பொண்ணை வந்து காப்பாத்திருக்கலாம். இல்ல ஓடாம இருந்தா கூட இந்த பொண்ணு பயம் வந்திருக்கு. ஏன்னா ஒருத்தன் தான் சிக்கிருக்கான். கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு வாக்குமூலத்துல ஒருத்தன் தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது 2 பேர் சப்போர்ட்ல அந்த பையனை வந்து அடிச்சு வந்துருக்கலாம், முடிஞ்சா பண்ணி பாரு, சட்டம் போட்டா. சோ முதல்ல அந்த பையன் ஓடுனது பெரிய இந்த வழக்குல கண்டிப்பா பெரிய குற்றம். பெண்களுக்கு பாதுகாப்பே ஒரு ஆண் தானேங்க. நம்ம சொல்றோம் பெண் வந்து ஆணும் பெண்ணும் சமம் என்ன இருந்தாலும் சொன்னா கூட ஒரு பெண்ணுக்கு
பெண்ணுக்கு பாதுகாப்பு ஆண் தானே. அந்த அந்த ஆணை நம்பி தானே அந்த பொண்ணு அங்கே போயிருக்கோம். போகக்கூடாதுங்கிறது ஒரு குற்றம். நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். பெண்களுக்கு 24 மணி நேரமும் 24 ஹவர்ஸும் வந்து கேமராவை கொண்டு வந்து இல்லை கவர்மெண்ட்டோ போலீஸோ பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டதுக்கு அப்புறம் ரோடுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றது தப்பு. நம்ம பாதுகாப்பு யார்கிட்டங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. முதல்ல நம்மளை நாம பாதுகாத்துக்கணும். நீங்க ரெகுலரா அந்த ஒரு ஓரமா அந்த பொதருக்குள்ள எதுக்கு போறீங்க? அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த அளவுக்கா வந்து ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இல்லாம இருக்கும். பெண்கள் அங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் அவங்களோட கடமை தானே. ஸோ நம்ம இப்ப நம்ம இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நீங்க இதை விட்டுட்டு வேற டாபிக் பேசுறீங்கன்னு எடுத்துப்பாங்க. பட் அது சுதந்திரம் இல்லையா, நைட்ல போக முடியாதா, போக கூடாதா அப்படின்னு பேசுவாங்க. நிறைய ரீசன்ட் டேஸ்ல கூட வந்து பீச்ல வந்து நாங்க உட்காந்து பேசுறது என்ன தப்பு அப்படின்னா, பீச்ல அது மட்டும் நடக்கலங்க, பெண்கள் பேசுறது மட்டும் நடக்கல, எவ்வளவு கிரைம்ஸ் நடக்குது. அங்க கஞ்சா கடத்துறாங்க, சப்ளை நடக்குது, அங்க வந்து ப்ராஸ்டியூட் நடக்குது, ப்ராஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க, அங்க ஒரு கிரைம்ஸ் நடக்குது, திருட்டு நடக்குது. அதனாலதான் அங்க போவாதீங்க, பாதுகாப்புல. எத்தனை பீச்ல வந்து 2 பேர் போய் லவர்ஸ் போய் பையனை அடிச்சு போட்டு பொண்ணை வந்து ரேப் பண்ணி நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எத்தனை ஸ்டேஷன்ல அந்த கேஸ் பதிவாயிருக்கு தெரியும்ல. அதனாலதான் தனியா இருக்காதீங்க, போகாதீங்க, தனிமையில வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றது. ஆனா பெண்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது இல்லையா, சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நிறைய சோசியல் மீடியா அது இதுன்னு இருக்குல்ல, எடுத்து உடனே பேசிடுறாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டாலும் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு சரி கிடையாதுன்னு பேசுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. பெண்கள் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணுங்கிறது என்னோட முக்கியமான கருத்து. அதை தாண்டி நம்ம எவ்வளோ பாதுகாப்பா இருந்தாலும் எவ்வளோ இழுத்து போத்திக்கிட்டாலும் திறந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா பார்ப்பாங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லா நம்ம இருந்தாலும் கஷ்டப்படுத்துறவங்க தப்பு பண்றவங்கன்றவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வழக்குல முக்கிய ஒரு ஆதாரமா அந்த போன்ல இருந்த வீடியோ மாட்டிருக்கு மேடம். அதே மெயின் குற்றமா போயிருக்கு. ஏன்னா இதுல வந்து பிரெட் சாட்சியம் எதுவுமே கிடையாது, எல்லாமே டேரக்ட் சாட்சியம் தான். சோ அப்படிங்கும்போது இதுல வந்து தப்பிச்சிருக்க முடியாதுல்ல இந்த முக்கியமான வீடியோ. ஆமா, கண்டிப்பா தப்பிக்க முடியாது. அதுதான் அவனோட போன் தானே பெரிய விட்னஸ்னே சொல்றாங்க. அந்த போன்ல தானே அவனோட எல்லா டீடைல்ஸுமே கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவனால தப்பிக்க முடியாது. ஆனா என்ன ஒண்ணு, 30 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 ஆண்டுகளும் அவன் சிறையில இருப்பானா, இல்லை ராம்குமார் மாதிரி நடுவுலையே எதையாவது உயர கடிச்சு ஏதாவது ஆயிடுவானா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பார்ப்போம். நம்மளை சுற்றி என்ன நடக்குது நமக்கே தெரியலல்ல. எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்தாலும் நடக்கிறது நடந்துட்டு தானே இருக்கு. பார்ப்போம், போற போக்குல என்ன நடக்குது பார்ப்போம். இதுல வந்து குற்றவாளி ஞானசேகரனுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே குறிப்பா பெண்கள் வந்து வரையிருக்கிறாங்க. அதாவது நல்ல ஒரு தண்டனை, குறுகிய காலத்துல 5 மாசத்துல வந்து ஒரு கேஸ் நடத்தி வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. குற்றவாளி தகுந்த தண்டனை கொடுத்துருக்கீங்க, எதிர்பார்த்த தண்டனை தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த குற்றத்துக்கு பின்னணியில வந்து ஒரு மாணவி இருக்காங்க, பெண் இருக்காங்கன்னா அது பெண்ணு மேலே ஒரு சில தவறுகள் இருக்குதானே மேடம் செய்யுது. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நான் தான் அதை தானே முன்னிறுத்துறேன். பெண்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ரொம்ப நேரம் போன் பேசாதம்மா, ரொம்ப நேரம் பேசாதம்மா, தெரிஞ்சவங்க வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு போகாதம்மான்னு பயப்படுறாங்கன்னா, இந்த பசங்க பெண் பிள்ளைகள் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த காலத்துலயும் இப்படி இருக்க முடியுமா, நாங்கள் ஏன் பேசக்கூடாதா, நாங்கள் ஏன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. பயம் பிரச்சனை அது இல்லைங்க. பெண் பிள்ளைகளை பெற்றவங்க பயப்படுறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு தன்னோட பாதுகாப்பு மேலே அக்கறை இருக்கணும். அவங்களுக்கு தான் மெயினாக அக்கறை இருக்கணும். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 24 ஹவர்ஸும் கேமராவை தூக்கிட்டு கவர்மெண்ட்டோ போலீஸோ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீங்க பாதுகாக்கணும் உங்களை. இன்னைக்கு கிராமத்துல சொல்றாங்க, பெண் பிள்ளைங்க வெளியில போனா வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன், எப்படா வரும் வரும். ஆமா, அப்பெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க மேடம், சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஏன் நீங்க அப்படி இருக்கீங்க, எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்களா, எங்களை வந்து அடிமையா நடத்துறீங்க, எங்களுக்கு வந்து இதே இல்ல, பிரைவசியே இல்ல அப்படின்னு பேரண்ட்ஸ் மேலேயே அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குது, சொசைட்டியில் எவ்வளோ நடக்குது. பக்கத்து வீட்டுக்கு ஒரு குழந்தைய அனுப்ப முடியலங்க, ஒரு பொம்பளை குழந்தைய பக்கத்து வீட்டில் அனுப்ப முடியல. என்னாச்சு அந்த தஷ்வந்த் விஷயத்துல, ஒரு குழந்தை அனுப்பின பாவத்துக்கு, விளையாடின மாமான்னு கூப்பிட்டு விளையாடின பாவத்துக்கு அந்த குழந்தைய சீரழிச்சு எரிச்சு கொண்டான். இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கான். அவனை வெளில கொண்டு வரணும்னு நிறைய பேர் போராடுறாங்க, எல்லாம் பண்ணாலும் அந்த குழந்தைய பெத்தவங்களுக்கு என்ன, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் ஆக்சுவல் தண்டனை. இதுல வந்து நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அப்ப குழந்தைய பாதுகாப்பா வச்சுக்க முடியுமா, குழந்தை பாதுகாப்பா இருக்க முடியுமானா இல்ல.
பேரண்ட்ஸ் தான் அனுப்பக்கூடாது. ஏன்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் பேரண்ட்ஸ் வளர்ந்த பிள்ளைங்களை அனுப்பலைன்னா பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸ் மேலே அலிகேஷன் வைக்கிறாங்க. ஏன்னா எங்களை வந்து அடக்குறாங்க, எங்களுக்கு வந்து ப்ரைவசியே இல்லை, இந்த காலத்துலேயும் வந்து நாங்கள் ஃபோன் பேசக்கூடாதா, அவங்க கிட்ட போகக்கூடாதா, இவங்க வீட்டுக்கு போகக்கூடாதா, வரக்கூடாதான்னா பண்ண முடியாது. இல்லை இந்த வழக்கிலோட பாருங்களேன் என்ன ப்ரைவசி மேடம் இது, தனியாக போய் அதுவும் நைட்டில் வந்து ஒரு புறம் ஒதுங்குறத நீ வந்து அவனுக்கு விட்டு கொடுத்த மாதிரி தானே ஆகிப்போச்சு. ஆமாம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதை வந்து வீடியோ எடுத்து மிரட்டுறான்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு குற்றத்தை வந்து தூண்டுறது முதல்ல உங்க தப்பு தான். கண்டிப்பா அப்படித்தானே இதுல நடந்திருக்கு மேடம். ஆமா, நீ போய் ஒரு புதருக்குள்ள போற அப்படின்னா அவன் எத்தனை நாள் வாட்ச் பண்ணிருப்பான். இப்ப நீ ஒரே நாள்ல அவன் பாக்குற டைம்ல நீ உள்ள போன உடனே அவன் இதை பண்ணிருக்க மாட்டான். எத்தனை நாள் வாட்ச் பண்ணி இருந்திருப்பான். அப்ப நீ எத்தனை நாள் உள்ள போயிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அங்க. அவங்க மட்டும் இல்லை, அந்த பெண்ணை மட்டும் நான் சொல்ல தவறா சொல்லலை. அந்த மாதிரி நிறைய பெண்கள் அந்த மாதிரி போகும்போது இவன் வாட்ச் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இவன் பிளான் பண்ணி அந்த ஃபோன் எல்லாம் சைலண்ட்ல போட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கான். ஸோ பெண்கள் வந்து கரெக்டா இருக்கணும் இல்லைங்க, நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில தானே. இதுலயும் பாத்தீங்கன்னா போல்டா இருக்கனால இந்த ஒரு பெண்ணு வெளில வந்து பேசுறாங்க, தெரியாமலே இருக்கோம். ரெண்டாவது வெளியில வந்தா பயம், என்ன நடக்குமோ. இப்ப நம்மளே பேசுறோம் இல்லையா, நீ கவனமா இருந்திருக்கணும்ல, நீ ஏன் அங்க போனன்னு கேட்கிறோம்ல. சில பெண்கள் அந்த வார்த்தைகளுக்கே அச்சப்பட்டு வெளில வரமாட்டாங்க. கொஸ்டின் நம்ம பக்கமே திரும்புவோங்கிறதுனால வெளில வர்றதுக்கு யோசிப்பாங்க. பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, செய்வாங்க. ஒரே விஷயம் தாங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், குற்றம் நடக்காம இருக்கணும், பிரச்சனை வராம இருக்கணும்னா நாம சரியா இருக்கணும். இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நாம சரியா இருக்கணும், நம்ம பாதுகாப்பு நம்ம கிட்ட தான். மேடம் இதுலையும் பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளி ஞானசேகரன் வந்து கடைசியா கடந்த 28ஆம் தேதி குற்றம் என்று தீர்ப்பு வழங்கும் போது எனக்கு மனைவி மகள்லாம் இருக்கு, கொஞ்சம் தண்டனை குறைச்சி கொடுங்க அப்படிலாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாரா மேடம்? எப்படி மேடம் இது எப்படி இருக்குன்னா, அந்த பொள்ளாச்சி கேஸ்ல கூட அப்படிதான், அம்மா நாங்க இனிமேல் செய்ய மாட்டோம், செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லும்போது அந்த பெண் பிள்ளைகள் கெஞ்சும் போது அவனுங்க விட்டானுங்களா? இல்ல அந்த மாதிரி சொல்லும்போது அவனுங்க விட்டானுங்களா? விடல. அந்த மாதிரிதான் உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு, உனக்கு தெரியும்ல. இதே விஷயத்த உங்களோட வீட்டுல உங்க ஒய்ஃப் கிட்டயோ உங்க குழந்தைகிட்டயோ யாராவது பண்ணியிருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? சும்மா இருந்திருக்க மாட்டல, நேரம் போய் வெட்டிட்டு வந்திருப்பேன். அதுக்கு ஒரு நியாயமும் கற்பிச்சிருப்பேன். இந்த மாதிரி என் பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா, என் ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துட்டா, அதனால நான் இதை பண்ண நீ சொல்லியிருப்பேன். அது எப்படி உன்னை மட்டும் அப்படி கெஞ்சும் போது விடுவாங்க? அப்படி விட்டா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல விட்டு தானே இன்னைக்கு அவ்வளோ கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்பதான் வந்து ஓரளவுக்கு எல்லா கேஸ்லயும் ஆக்ஷன் எடுத்து இம்மீடியட்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கேட்டா இவனெல்லாம் தூக்குல போட்டிருக்கணும், கண்டிப்பா போட்டிருக்கணும். லாஸ்ட் டைம் நான் வந்து அந்த பொள்ளாச்சி கேஸ்ல பேசும்போது நிறைய ஆண்கள், பெண்களே கிடையாது, அவ்வளோ ஆண்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவனெல்லாம் விடக்கூடாது, தூக்குல போட்டிருக்கணும், கொன்னு இருக்கணும், நடு தெருவில் வச்சு சுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஆண்கள். நானே ஆச்சரியப்பட்டேன். ஸோ ஆண்களே வந்து வரவேற்கிறது கிடையாது இந்த மாதிரியான குற்றச்செயல்களை. எவனோ ஒருத்தன் பண்றது வந்து மற்றவங்களை பாதிக்குது இல்லையா? இவனை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று என்கவுண்டர் பண்ணியிருக்கணும், இல்லாட்டின்னா தூக்கு கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. அதை விட்டுட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டே கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல அதோட இது பெரிய தண்டனை தான் மேடம். 30 வருஷம் இதே ஜெயில் வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மேடம். ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணி தான் தன் வாழ்க்கையே அழிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது சடனா தூக்கு போட்டா விட இந்த அளவுக்கு நீதி. நீங்க ஜெயில்ல பாத்திருக்கீங்களா எவ்வளவு குற்றவாளிகள் இருக்காங்க? ஒரு குற்றம் செஞ்சுட்டு உள்ள போறான்னா அவன் வந்து வெளியில வரும்போது ரொம்ப தியாகியாகவும் ரொம்ப நல்லவனாகவும் உத்தமனாகவும் வெளில வர்றதில்ல. இதை விட மோசமா தான் வெளில வரும். இதை விட மோசமா அடுத்து ஒரு தப்பை வந்து எவ்வளவு அழகா பிளான் பண்ணி நல்லா மாட்டாம தப்பு பண்ணலான்ற மாதிரி வெளில வரான். இவன் வெளில வரும்போது இவனுக்கு ஒரு 60 வயசு ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. 72 வயசு இருக்கு, 37 ஓகே, 62 எவ்வளவு இருக்கும்னு வச்சுக்கோங்க. சொல்ல முடியாதுல்ல என்ன நடக்குது, நம்மளோட சட்டம் எப்படி, நாளைக்கே இவனுக்கு என்ன நடக்கும், உள்ள என்ன நடக்கும், இல்ல இவன் வெளில வந்துருவானா, எதுவுமே தெரியாதுல்ல நமக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டுடுச்சுன்னு இமீடியட் ஆக்ஷன் ஒருத்தருக்காவது கொடுத்தா அட்லீஸ்ட் பின்னாடி வரவங்களுக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஒரு மாணவி பாதிக்கப்பட்டுருச்சு, தெரிஞ்சிருக்கு, தெரியாத மாணவிகள் எவ்வளவு பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த பொண்ணுனால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனக்குமே அதுதாங்க, நான் தான் சொல்றேன்ல, நாங்கெல்லாம் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கோம், எங்களுக்குமே ஒரு பயம் இருக்கும்ல. நான் சொல்றது அதுதான், பயமா இருக்கு சொசைட்டில. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது.
அண்ணன் நினைச்சு பேசுறோம், அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பேசுறா, அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. லவ்வர்னு நினைச்சு ஒரு பொண்ணு போய் உட்காந்து பேசுது, அவனும் விட்டுட்டு போயிடுறான் அவனோட சேஃப்டியை பார்த்துட்டு. ஆண்களை எந்த விஷயத்திலையுமே நம்ப முடிய மாட்டேங்குதுன்ட்டு ஒரு பெண்களுக்கு ஒரு சைடு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் ஆண்கள் இப்படி பண்றதுக்கு நாமளும் ஒரு காரணமா இருக்கோமேங்கிறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை அதிகமாச்சுறாங்களா மேடம் இப்போ ஆண்கள் மேல பெண்கள்? ஆமா, ரொம்ப நம்புறாங்க. ஒன்று ரெண்டு தாங்க, 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் தான். ஒன்று அதிகமாக நம்பிடுவாங்க ஆண்களை, இல்லைன்னா நம்பவே மாட்டாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. ரெண்டுமே ஆபத்து தானே. நீ ஏன் ஓவராவும் ஒருத்தரை நம்புற, ஒருத்தரை சுத்தமாவும் நம்ப மாட்டேங்கிற? ரெண்டுமே தப்பு தானே. இல்ல இந்த வழக்குல கூட கடந்த 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கும் போது எல்லாரும் மரண தண்டனை தான் கொடுக்கணும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மரண தண்டனை கொடுக்க வாய்ப்பு இல்ல, இது வந்து கண்டிப்பா ஆயுள் தண்டனை தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட இந்த வரவேற்பு வந்திருக்குமா மேடம்? எப்படி மேடம்? கண்டிப்பாங்க. நிஜமா மரண தண்டனை மட்டும் இவனுக்கு கிடைச்சிருந்ததுன்னா நிஜமாவே பயங்கரமா எல்லாருமே வரவேற்றிருப்பாங்க. அவ்வளோ பேர் கோவத்துல தானே இருக்காங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தான் மரண தண்டனை. அது வந்து ஞானசேகருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையோ இல்லையோ எனக்கு தெரியல. குற்றம் செய்யற எல்லாருக்குமே அது ஒரு தண்டனை, அது ஒரு பாடம். இனிமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் தானே. கண்டிப்பா மேடம். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.